நாம் தமிழ் கட்சி தோற்று போகுது என்பது ஜனநாயகம் தோற்று போவதுக்கு சமம். நாம் தமிழ் கட்சி தோத்து போகுதுன்னா மக்களாட்சி தோத்து போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், கோட்டு கோழி பிரியாணி கொடுக்க மாட்டேன், என் கூட்டத்துக்கு வரவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், என் மக்களை நான் சந்திக்கிறேன், மக்களை அரசியல் படுத்துறேன். ஏங்க இந்திய அரசியல்ல ஒரு கட்சி பல்லுயிர் பேசுது. மாட்டுக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அவர் வந்து பேசுவாரு, ஒரு ஆடு மாடு பத்தி பேசுவாரு, ஒரு கோழி குருவியை பத்தி பேசுவாரு, காடை குஞ்சு பத்தி பேசுவாரு. அதை பத்தி பேசுறதுக்கு எவனா தலைவர் இருக்கானா? தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி இடி தாக்கி இறந்து போனா 5 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுறான்னு பேசுது. வேற ஏதாவது கட்சி தலைவர் யாராவது பேசிருக்காங்களா? திமுக அதிமுக திட்டம், அதிமுக திமுக திட்டம், பாஜக காங்கிரஸ் திட்டம், காங்கிரஸ் பாஜக திட்டம். அதை தாண்டி இந்த நிலத்தில் வாடக்கூடிய எல்லா உயிரினுக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது, எல்லா உயிரினுக்குமான தேவையை சரி செய்ய வேண்டியிருக்கிறது என்று கனிம வள கொள்ளைய, ஆத்து மணல் கொள்ளைய, மாடு மேயணும் சொல்லி மாட்டை பத்திக்கிட்டு மலை மேல மேய்ச்சி கொண்டு போற ஒரு தலைவனை காட்டு. ஓட்டு, இந்த தேர்தல், இந்த அற்ப வெற்றி, எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் இதெல்லாம் தாண்டி அந்த உயிர்களுக்கும் சேர்த்து ஒரு அரசியல் பண்றான். அதை கிண்டல் கேலி பண்றது. அது நல்ல ஊடகனா இருந்தா, உண்மையான பத்திரிகையாளர் இருந்தா, ஆடு மாடுக்கு ஓட்டு இருக்கான்னு கேக்குறான். ஆடு மாடுக்கு ஓட்டு இருக்கவனுக்கு மட்டும் தான் அரசியல் பேசணுமா? ஓட்டு இல்லாதவனுக்கு அரசியல் பேசக்கூடாதா? ஓட்டு இல்லாதவன் இல்லையா, உயிரோடு இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து அரசியல்.